வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு எம்பிக்களுடன் பேரணியாக சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக நம்மிடையே கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்காக பேரணி செல்லும் போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுடைய கருத்து? நிச்சயமா இந்த ஒரு இஷ்யூல போக்கஸ் பண்றதுக்காக தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். அதாவது இதுவரை காங்கிரஸ் கட்சி பல விஷயங்களை முன்னெடுத்தால் கூட அதில் எல்லாமே ஏறத்தாழ இணையத்திலேயே நாம் போராட்டம் நடத்தி விடலாம் என்ற அளவுக்கு வேணுகோபாலனுடைய ஐடியா, மிஸ்டு கால் கொடுக்கறதெல்லாம் அவருடைய ஐடியாவாக தான் இருந்தது. பட் அதை தாண்டி இன்னைக்கு டைரக்ட் ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறாங்க. மிக மிக முக்கியமான ஒரு போராட்டமாக கருதுகிறேன். என்றால் எலக்ட்ரல் ரோலினுடைய சாங்டிட்டி நாம கேள்வியே கேட்கக்கூடாத ஒரு இடத்துல தான் இருக்க வேண்டும் என்றதுதான் முக்கியமான கருத்து. அதுல இப்ப தேர்தல் ஆணையம் அதற்கு நேர் எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அங்கே பதில் கிடையாது. பதில் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அபிடவிட்ல கொடுங்க ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றாரே தவிர அதை தாண்டி இதனுடைய சாங்டிட்டி பாக்கறதுக்கான அந்த ஒரு விஷயம் செய்யவில்லை. நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்கள்ல டைரக்ட் ஆக்ஷன் போராட்டங்கள் தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். இப்போ உறுதிமொழி பத்திரத்துல கையெழுத்திடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தேர்தல் ஆணையம் குறிப்பிடுது. அப்பதான் விசாரிப்போம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுடைய விதிகள் அதைத்தான் சொல்கிறதா? இல்ல, அப்படி கிடையாது இல்லையா. அதாவது இவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அந்த ஒரு இப்ப நீங்க ஒரு எலக்ட்ரல் லால் பப்ளிஷ் பண்றீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்தது என்றால் அதுல நீங்க அபிடவிட் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது அப்படி இருக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது இல்லையா. தேர்தல் முடிந்து ஆயிற்று. 2024 தேர்தலுக்கு இப்போதுதான் அவர்கள் கண்டுபிடித்து அதற்கான விளக்கங்களை கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அப்ப அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நிச்சயமாக இது பாதகம் இல்லை. அதாவது நீங்க இந்த ஓத்துல கொடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் நிச்சயமாக பாதகம் இல்லை. அப்படி இருந்தால் கூட அது ஒரு ப்ரொசீஜரல் இஷ்யூ தானே. அது நீங்க அதற்காக நான் இதுல பார்க்க மாட்டேன் என்று சொல்வது அர்த்தமே கிடையாது. அதாவது ஒருத்தரை நாளைக்கு அவரை கொலைமரத்தில் ஏற்ற போகிறார் என்றால் ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்து விட்டால், இல்லை இந்த கயிறு கொஞ்சம் சரியா இல்ல, அதனால இவர் டெத் சென்டென்ஸ் நடப்பாக்க முடியாது என்று கூறுவதை போலத்தான் இது இருக்கிறது. அதாவது எலக்ட்ரல் ரோல்ஸ்ல மிக தெளிவாக ராகுல் காந்தி பிரச்சனை இருக்குது என்று காமித்திருக்கிறார்கள். இதுல அடிஷன்ஸ் எடுத்துக்காக காமிச்சிருக்கிறார்கள். அதை தாண்டி இன்னைக்கு reporters.co என்ற அந்த பத்திரிகை நிறுவனம் சொல்லி இருக்கிறது 5000 வாக்காளர்களை, யூபியில் இருக்கின்ற 5000 வாக்காளர்களை பீகாரிலும் சேர்த்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக இது மோசடிக்கான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என்று சேர்த்திருக்கிறார்கள். அப்போ அதற்கும் இன்னையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து விளக்கம் கிடையாது. ஸ்க்ரால் என்ற பத்திரிகையும் இன்னைக்கு முன் சொல்லி இருக்கிறது. அவர்களும் ஒரு புது இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், பீகார் எலக்ட்ரல் ரோல் இருக்கின்ற பிரச்சனையை சொல்லி எதற்காக நீங்க இந்த பிடிஎஃப் ஆக கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கும் பதில் கிடையாது. அதற்கு நேரடியாக ஃபேக்ட் செக் என்று அவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர ஒரு ஃபேக்ட் செக்கும் எங்கேயும் கிடையாது. அப்ப தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது, சிஇஓ, பீகார் சிஇஓனாலும் சரி, கர்நாடகா சிஇஓனாலும் சரி, கேரளா சிஇஓ, திருச்சூருடைய பிரச்சனையில கேரளா சிஇஓயும் ஏறத்தாழ தேர்தல் ஆணையத்திலிருந்து வருகின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பின்பற்றித்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக நமக்கு வரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது, கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.